சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜோதிடத்துல யோகக்காரன் யார சொல்லுவோம்? அது நம்ம சுக்கிர பகவானத்தான். ஒருத்தர் வாழ்க்கையில சொகுசு, செல்வம், காதல், அப்புறம் அந்த ராஜ வாழ்க்கை இதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு சுக்கிரனோட அருள் ரொம்ப முக்கியம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில வர்ற 2026 மார்ச் 26 அன்னைக்கு சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்துல அடுத்த கட்டத்துக்கு நகர்றார். பொதுவா சுக்கிரன் ஒரு ராசியில நுழையிறார்னாலே அங்க ஒரு கலை நயம் கூடும், பணப்புழக்கம் அதிகரிக்கும்னு அர்த்தம். இந்த பெயர்ச்சி யாரையெல்லாம் கோடீஸ்வரனாக்க போகுது, யாருக்கெல்லாம் கல்யாண மாலை தேடி வரப்போகுது? சில ராசிகளுக்கு இது ஜாக்பாட் அடிக்கிற காலமாவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டிய காலமாவும் அமைய போகுது. கிரகங்களோட இந்த ஆட்டத்துல உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு விரிவா பார்ப்போம். அன்பான கன்னிராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மேஷ ராசிக்கு இந்த சுக்கிரன் வர்றாரு. மார்ச் 26, 2026 அன்னைக்கு நடக்க போற இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தண்டாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரப்போகுது. பொதுவாகவே சுக்கிரன் 8இல் மறையிறது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து ஒரு சில சங்கடங்களை கொடுத்த சுக்கிரன் இப்போ 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால எதிர்பாராத பணவரவுக்கும் புதையல் போல கிடைக்க போற வாய்ப்புகளுக்கும் வழிவகுப்பாரு. மனசுல இருந்த பயம் எல்லாம் நீங்கி ஒரு புதுவிதமான தைரியம் உங்களுக்கு பிறக்கும் பாருங்க. உங்க ராசிநாதன் புதனுக்கு சுக்கிரன் நெருங்கிய நண்பருங்கிறதால கெடுதல்கள் குறைஞ்சு நன்மைகள் தான் அதிகமா நடக்க போகுது. பொருளாதார ரீதியா பார்த்தா இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மணி பேக் பாலிசி மாதிரி வேலை செய்யும். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல இன்சூரன்ஸ் பணம், உயில் சொத்துக்கள் இல்லனா பழைய பாக்கிகள் வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்டம் மூலமா ஒரு பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பிருக்கு. ஆனா அதே சமயம் வரவுக்கு ஏத்த செலவுகளும் பின்னடியே வரும். அதனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. லாட்டரி, ரேஸ் போன்ற விஷயங்கள்ல ஆர்வம் காட்டாம முறையான முதலீடுகள்ல கவனம் செலுத்துங்க. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதா இருந்தா இப்போதைக்கு அதை தவிர்த்திடுங்க. அது பின்னாடி உங்களுக்கு சிக்கலை தரலாம். குடும்ப வாழ்க்கையில ஒரு சில ரகசியங்கள் சந்தோஷத்தை தரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த இடைவெளி குறைஞ்சு ஒருத்தர் ஆழமா புரிஞ்சுப்பீங்க. ஒரு சிலருக்கு வீட்ல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் இப்போ ஆரம்பமாகும். ஆனா வெளியாட்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா உங்க குடும்ப விஷயத்துல மத்தவங்க தலையிட வாய்ப்பிருக்கு. பிள்ளைகளோட பிடிவாதம் கொஞ்சம் கவலை தந்தாலும் அவங்க மேல அன்பு செலுத்தி மாத்திடலாம். சொந்தக்காரங்க மத்தியில ஒரு சில வீண் பேச்சுகள் வரலாம். அதை நீங்க கண்டுக்காம போறதுதான் உங்க நிம்மதிக்கு நல்லது. புதுசா வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அதுக்கான வாய்ப்பு அமையும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஆனா அதுக்கு ஏத்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால நீங்க அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் இல்லைன்னா வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் வரும். சக ஊழியர்களோட ரகசிய போட்டிகள் இருக்கும். ஆனா உங்க திறமையால அதை எல்லாம் முறியடிப்பீங்க. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நிலுவையில இருந்த ஊக்கத்தொகை இப்போ கைக்கு வந்து சேரும். ஆபீஸ்ல மத்தவங்க விஷயத்துல தலையிடாம உங்க வேலையை மட்டும் பார்த்தானே போதுமானது. வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு சவாலான காலமா இருந்தாலும் லாபம் குறையாது. பழைய முதலீடுகள்ல இருந்து இப்போ உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ஆனா புதுசா பிசினஸ்ல பார்ட்னர் சேர்க்கறதுல ரொம்பவே யோசிச்சு முடிவெடுங்க. மறைமுக எதிரிகள் உங்க தொழிலை கெடுக்க முயற்சி பண்ணலாம். ஆனா சுக்கிரனோட பலத்தால அவங்க தந்திரம் பலிக்காது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கும். வரான்னு சொல்லப்போனா மத்தவங்க கிட்ட கொடுத்த கடன் பணம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வரும். தொழில்ல ரகசியமான உத்திகளை பயன்படுத்துறது உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஆரோக்கியத்துல இந்த சமயம் நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை காட்டணும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதால சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லைன்னா அடிவயிறு சம்பந்தமான உபாதைகளோ வர வாய்ப்பிருக்கு. தண்ணி நிறைய குடிங்க. வெளி உணவுகளை தவிர்த்துறது ரொம்ப நல்லது.
சரியான நேரத்துக்கு உறக்கம் இல்லாம இருக்கிறதுனால உடல் சோர்வு வரலாம். அதனால ஓய்வு ரொம்ப முக்கியம். பெண்கள் ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளை சந்திச்சா உடனே டாக்டர் கிட்ட போறது நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்பவே நிதானமா போங்க. வேகத்தை விட விவேகம்தான் இப்போ உங்களுக்கு பாதுகாப்பு. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் காத்திருக்கு. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. ஆனா வாய்ப்புகள் கிடைக்கிறதுல ஒரு சில இழுபறிகள் இருக்கலாம். அதுக்காக மனசை தளர விடாதீங்க. ஒரு சிலருக்கு தணிக்கையில சிக்கியிருந்த படைப்புகள் இப்போ வெளிவந்து நல்ல பேரை தரும். பணவரவு ஓரளவுக்கு திருப்தியா இருக்கும். புதுசா ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும்போது அக்ரிமெண்ட்ல இருக்கிற விஷயங்களை நல்லா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. உங்களோட தனித்துவமான திறமைக்கு இப்போ ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் உருவாக வாய்ப்பிருக்கு. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரகசிய வியூகம் அமைக்கிற நேரம். மக்கள் மத்தியில உங்க செல்வாக்க தக்க வச்சுக்க நீங்க ரொம்பவே மெனக்கெட வேண்டியிருக்கும். கட்சிக்குள்ள உங்க மேல ஒரு சில புகார்கள் வரலாம். அதனால விழிப்புணர்வோட இருங்க. ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு பதவி பறிபோகலாம், இல்லனா புது பதவி தேடி வரலாம். எதிரிகளோட பலம் இப்போ அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா நீங்க அமைதியா இருந்து காய்களை நகர்த்தினா வெற்றி நிச்சயம். சமூக நல திட்டங்கள்ல அதிக கவனம் செலுத்துறது உங்க அரசியல் எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. மேலிடத்தோட மனசை புண்படுத்தாம நடந்துக்கோங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஒரு சில தடைகள் வந்து போகலாம். ஆனா விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா ஜெயிக்கலாம். கஷ்டமான பாடங்களை இப்போ படிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு கூடுதல் உழைப்பு தேவைப்படும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல மனசை சிதற விடாம இலக்க நோக்கி மட்டும் கவனம் செலுத்துங்க. உயர்கல்விக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரு சில மாற்றங்கள் வரலாம். அதை தயார் நிலையில எதிர்கொள்ளுங்க. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்பவே உதவியா இருக்கும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும். அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு நடங்க. நட்சத்திர பலங்களை பார்த்தோம்னா உத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும். பணவரவு இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும். சித்திரை 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும். உங்க நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் இப்போ 8ஆம் இடத்துல இருந்தாலும் உங்க ராசிநாதன் புதனோட நண்பன் அப்படிங்கறதால பெருசா பயப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு சாதகமாதான் முடியும். கொஞ்சம் பொறுமை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு தேவை. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் ஒரு துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. மகாலட்சுமிக்கு தாமரை பூ சமர்ப்பிச்சு அர்ச்சனை செய்யறது ரொம்ப விசேஷம். ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தயிர் சாதம் தானமா கொடுங்க. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசிய பெறுங்க. அதுவே உங்களுக்கு பெரிய கவசமா இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மொச்சை பயரை வேக வச்சு மத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. ஸ்படிக மாலை அணிறது உங்க மன அழுத்தத்தை குறைச்சி நிம்மதியை தரும். உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு எந்த ஒரு புது முயற்சியையும் தொடங்குங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சி கன்னிராசி நேயர்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இருந்தாலும் கடைசியில ஒரு பெரிய வெற்றியை தான் தரப்போகுது. வாழ்க்கையில ஒரு சில ரகசியங்களை நீங்க கத்துக்க போறீங்க. அது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்பவே உதவும். பணமும் அதிர்ஷ்டமும் திடீர்னு உங்க கதவை தட்டும். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. வரப்போற நாட்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதரா மாத்தும். நம்பிக்கையோட இருங்க. வெற்றி உங்க பக்கம்தான். எதையும் நிதானமா கையாளுங்க. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.